சீமான் வந்து ரேஸ்லயே இல்ல சார். இப்ப மத்த 3 பேர் பாருங்க. ஸ்டாலின், எடப்பாடி, விஜய். சீஃப் மினிஸ்டரோட பதவிக்கு போட்டி போடுறவங்க 3 பேர் தான். சீமான் என்னைக்காவது நம்ம சீஃப் மினிஸ்டர் போட்டிக்காக கீழ இருக்காரு நம்ம பேசியிருக்கோமா? கிடையாது. சீமான் வந்து 8% 10% ஆக்குவாரா, 10% 5% குறைச்சுக்குவாரான்ற அந்த ஆங்கிள்ல தான் பேசுறோமே தவிர, சீமான் வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்ன்ற லெவல்ல நம்ம பேசுறோமா? அந்த சீன்லயே அவர் இல்ல சார் ஆக்சுவலா அவரு. அந்த சீன்லயே அவர் இல்ல. அவருக்கு ஏதோ ஒரு கொள்கை கூட்டம், அவருக்கு ஓட்டு போடும். அதெல்லாம் நம்ம மறுக்கல. அதுல தான் 8% வந்திருக்காரு. ஆனால், அவர் ஒரு சிஎம் கேண்டிடேட்டே கிடையாது. அவருக்கு வந்து 33% 30% வாய்ப்பு இருக்கான்னா, அது கிடையாது. அதுக்கு விஜய்க்கு இருக்கான்னா, விஜய்க்கும் இருக்கா இல்லையான்னு தெரியாது. ஆனால் அவரு பிரபல நடிகரா இருக்காரு. ஒரு மாபெரும் கூட்டத்த கூட்டி காமிச்சிட்டாரு. அந்த கூட்டம் ஓட்டு போடுமான்றது ஒரு அது கெஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். ஓட்டு போட்டாலும் போடலாம், போடாத கூட போனாலும் போலாம். சிரஞ்சீவி மாரி கூட்டம் கூட்டிட்டு ஓட்டு போடாத கூட போலாம். இல்ல எம்ஜிஆர் மாரி கூட்டம் வந்து ஓட்டு போட்டும் சேரலாம். சொல்ல முடியாது. எம்ஜிஆர் அதுக்கு நான் எம்ஜிஆரோட ஒப்பிடல. அந்த கூட்டத்த பொறுத்த மட்டும் சொல்றேன் நானு. எம்ஜிஆருடைய உழைப்புன்றது வேற, இவருடைய வந்திருக்கிற விஷயம் வேற. நான் சொல்றது என்னன்னா, சோ அவர் திமுகவை எதிர்த்து ஒரு காத்திரமான விமர்சனங்கள வைக்கும்போது, மக்கள் இருக்கிற அதிமுக என்கிற பைபோலார் பாலிடிக்ஸ்ல அது கொஞ்சம் வீக்கா இருக்கும்போது, சரி இந்த வாட்டி நம்ம புதுசா வந்திருக்கிற ஒருத்தருக்கு போட்டு பார்க்கலாமேன்னு நினைக்கலாம் இல்லையா? நினைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? அப்ப அதிமுக தன்னை பலமாக வைத்துக் கொள்ளாவிட்டால், அதிமுக ஓரங்கட்டிடுவாங்க மக்கள் அப்படின்றது முக்கியமான பாயிண்ட். அதிமுக தன்னை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். தன் கூட்டணியை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும். பாஜகவுடன் அதற்கு இருக்கிற முரண்பாடுகளை தவிர்க்க வேண்டும். பாஜகவுக்கு இருக்கிற எதிர்ப்பு ஓட்டுகளை குறைக்க வேண்டும். இதெல்லாம் பல விஷயம் இருக்குங்க. இதெல்லாம் பண்ணினா அதிமுக பலம் எமர்ஜ் ஆகும். அதெல்லாம் இல்லாத போது மக்கள் என்ன நினைப்பாங்க? சரி அதிமுக ஓட்டு போட வேண்டாம். வெற்றி பெற வாய்ப்பு யாருக்கு இருக்கு? வெற்றி பெற வாய்ப்பு விஜய்க்கு இருக்கா? விஜய் நம்ம டெவலப் பண்ணலாமா? அவருக்கு போட்டு பார்க்கலாமான்னு ஒரு எண்ணம் வரக்கூடும்.